ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் கோடிங். நீ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ரிவர்ஸ் வேர்ட்ஸ் இன் எ ஸ்ட்ரிங். இது லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 151 இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற வேர்ட்ஸை தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பார்த்துருப்போம். அதில் எல்லா கேரக்டரையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணியிருப்போம். பட் இதில் நம்ம வேர்ட்ஸை தான் ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வேர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு வேர்ட்ஸுக்கும் நடுவில் நிறைய ஸ்பேஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்பேஸ் இருக்கலாம், இல்லை ஒன் ஆர் மோர் ஸ்பேஸும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணோம்னா, அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க எல்லா வேர்டையுமே ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஆர்டரில் போட்டு எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும்தான் கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க குடுக்குற ஸ்ட்ரிங்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கொடுக்கும்போது ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் தான் செப்பரேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வாங்க எக்ஸாம்பிள் 1 பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1ல த ஸ்கை இஸ் ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க அவங்க. இப்போ நம்ம எப்படி கொடுக்கணும்னா, இந்த ப்ளூ ஃபர்ஸ்ட் வேர்டா கொடுக்கணும், இது செகண்டு, இது தேர்டு, அடுத்து இது ஃபோர்த்து. இந்த மாதிரி நம்ம சேர்த்து கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் ஆட் பண்ணி கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 2ல ஹலோ வேர்ல்டுக்கு இங்க முன்னாடியும் ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, எண்ட்லேயும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணணும். தென் வேர்டையும் ரிமூவ் பண்ணணும். வேர்ல்டு ரெண்டாவது ஹலோ அப்படின்னு போட்டு சிங்க ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ மூணாவது எக்ஸாம்பிள்ல இன் பிட்வீன்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன் பிட்வீன்ல ஒரு ஸ்பேஸ் தான் அலோகேட் பண்ணணும் எல்லா வேர்டுக்கும் நடுவில். இங்க நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணணும். தென் அடுத்து இது ஃபர்ஸ்ட், இது செகண்டு, இது தேர்டு அப்படின்னு போட்டு இந்த சிங்கை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் ட்ரிம்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். தென் இன் பிட்வீன்ல இருக்கிற ஸ்பேஸை ஸ்பிளிட் போட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். தென் ஒவ்வொரு ஐட்ரேட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிடுவோம். வாங்க அப்ரோச் போம். ஸோ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இங்கே த ஸ்கை இஸ் ப்ளூ அப்படின்னு எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கு, எண்ட்லையும் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது ரிமூவ் பண்ணணுமா? ஸோ அதுக்கு தான் இனிஷியல் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம், ட்ரிம்னு ஒன்று யூஸ் பண்ணி இந்த ஸ்பேஸையும் இந்த ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணிடுறோம், எண்டில் இருக்க ஸ்பேஸையும். தென் ஸ்பிளிட்னு போட்டு இன் பிட்வீன் ஸ்பேஸை ரிமூவ் பண்றோம். ஸோ இப்போ இங்கே எதுக்கு ரெண்டு ஸ்லாஷ் எஸ் பிளஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம சும்மா இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸை கொடுத்து இப்படி ரிமூவ் பண்ண சொல்லலாம். பட் இது ஒரு ஸ்பேஸை மட்டும் தான் ஸ்பிளிட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு 3 ஸ்பேஸ் இருக்குன்னா அப்போ அதே 3ஆ ஸ்பிளிட் பண்ணும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஒன் ஆர் மோர் ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஸ்லாஷ் எஸ் அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும். தென் பிளஸ்ன்னு போட்டால் ஒன் ஆர் மோர் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஏன் ரெண்டு ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்லாஷுங்கிறது எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஸ்லாஷ் கொடுத்தா அது அதை எடுத்துக்காது. ஸோ எஸ் பிளஸ்ன்னு எடுத்துக்கும். ஸோ நம்ம ரெண்டு ஸ்லாஷ்னு கொடுத்தா தான் இது ஸ்பேஸ் தான் இவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்ட்டு ப்ரோக்ராம் எடுத்துக்கும். ஸோ ஜாவால இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பைத்தானில் இன்பில்டா இருக்கிற ஸ்பிட் ஃபங்க்ஷனே கரெக்டாக ஒர்க் ஆயிரும். இப்போ பைத்தானில் எஸ் டாட் ஸ்பிளிட்னு போட்டாலே அது ஒன் ஆர் மோர் ஸ்பேஸ் இருந்தாலே ஸ்பிளிட் பண்ணிக்கும். இது அதே மாதிரி சி பிளஸ் பிளஸ்ல எப்படின்னா, சி பிளஸ் பிளஸ்ல ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ நம்ம ஸ்ட்ரீம்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு தென் கிரேட்டர் தென் சிம்பிள் 2 ரூபா போட்டு ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் அடுத்த ஸ்பேஸ் வர்ற கேப்ல நம்ம வேர்டை ஸ்பிளிட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணும்போது நமக்கு எப்படி அவுட்புட்டாக கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, தி கமா ஸ்கை ஸ்கை கமா இஸ் கமா ப்ளூ. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கு நமக்கு வரும் எஸ்டிஆர்ல. தென் நம்ம இதை எப்படி பண்ணணும்னா, ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்து ஐட்ரேட் பண்ணிட்டு பிட்வீன்ல நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணணும். ஸோ வாங்க அதுக்கு சூடோ கோட் எழுதிக்கலாம். ஸோ முதல் ஃபார் லுக் நான் எப்படி பண்றேன்னா, ஈக்குவல் டு நம்ம எஸ்டிஆர் டாட் லென்த் -1 லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுக்கிறோம். தென் ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வரைக்கும் ரன் பண்ணோம். ஐ மைனஸ் மைனஸ் இப்போ நமக்கு ஸ்ட்ரிங் பில்டர் இதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்பன் பண்ற மாதிரி பண்ண போறோம். ஸோ இங்க இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, எவ்ரி டைம் நியூ ஸ்ட்ரிங் கிரியேட் ஆகும். அதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்றோம். ஸோ ஸ்ட்ரிங் பில்டரை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியாச்சு. லைக் நம்ம இதை ஆன்சர்னு கொடுத்துக்கலாம். ஆன்சர்ட்டு தென் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆன்ஸ் டாட்
அப்பண்ட் ஆஃப் அந்த எஸ்டிஆர் ஆஃப் ஐ. ஸோ நம்ம அப்பன் பண்ணுறோம். தென் வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் ஆட் பண்ணோம்ல, ஸ்பேஸ் வந்து சும்மா அப்படியே எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லா எல்லா வேர்டுக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் வேர்டு இருக்குல்ல, ஸோ இது ஃபஸ்ட்டாக வரும், இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து வரும்போது இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் வந்துடும். ஸோ அப்போ நம்ம லாஸ்ட் இதுக்கு மட்டும் ஸ்பேஸ் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம இதுக்கு லாஸ்ட்டாக வர்றது எப்படி வரும் அப்படின்னா, ஜீரோ தானே லாஸ்ட் வேர்டாக வரும். ஸோ அப்போ வந்து இஃப் ஐ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணணும். கடைசி வேர்டு வரும்போது நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆன்ஸ் டாட் அப்பன் ஸ்பேஸ். ஸோ இதான் கோடு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஸ்பேஸ் ஆட் பண்ணிட்டே வரோம். தென் வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். இதை வந்து டூ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். இது வந்து ஸ்ட்ரிங் பில்டராக இருக்குல்ல, நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது டூ ஸ்ட்ரிங்னு போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ வாங்க கோட் பார்த்துக்கலாம். ஸோ அதே தான் கோடும். ஸோ அதை அப்படியே கால் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அங்கே டிக்ளேர் பண்ண மாதிரி எஸ்ஸை வந்து ட்ரிம் பண்ணணும். தென் வந்து நம்ம ஸ்ட்ரிங் அரே டிக்ளேர் பண்ணிட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். எஸ் டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் நாங்கள் சொல்லியிருந்தேன்ல எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ அதை போட்டு ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. தென் வந்து ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் பண்ணிட்டேன். தென் வந்து ரிவர்ஸ் ரெண்டு ஆட் பண்ணுறோம். தென் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் நம்ம. ஸோ ரிட்டர்ன் போட்டாச்சு, ரன் பண்ணிடலாம். ஸோ ரன் ஆயிடுச்சு, சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ சப்மிட் ஆயிடுச்சு, 6 மில்லி செகண்ட்ஸில் சப்மிட் ஆயிருக்கு. இந்த இந்த ப்ராப்ளமுக்கு நான் 3 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன், ஜாவா, பைத்தான், C++. ஸோ இந்த கோடை டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.